சின்னதா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுக்கு அஃபான் கிட்ட வரணும்? ரொம்ப சிம்பிள். 3 விஷயம் தான். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதோட அதிகமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வழி இருக்குது. ரெண்டாவது, இவங்க ஜென்யூனான சப்ளையர் தானா அப்படின்னு நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு கேட்குறாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி இருக்கிறீங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் வந்து அங்கே என்ன நடக்குது, அந்த சப்ளையர் எப்படிப்பட்டவங்க. ஷிப்பிங்ல சைனா ஏன் தனித்துவமா இருக்குது மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது? ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரியும் ஒன்று தாங்க. அது வந்து சைனா வந்து தனியாக இருக்குது. சைனாவில் வந்து அதிகமான பொருட்கள் உலகத்துக்கு போய் சேர்றதுனால உங்களுக்கு வந்து அங்கே அதிகமான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எந்த பிஸ்னஸுமே ஃபெயிலியர்லாம் கிடையாது. இன்றைக்கி செனாரியோக்கு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகிற பிஸ்னஸ் வேணால் ஒரு 4 பிஸ்னஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டுங்க. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏதாச்சும் ஒரு 4 பிஸ்னஸ் பண்ணா பயங்கரமா ஹிட் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் கேருங்க. ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் முகமது யாக்கூப், சிஓஓ ஆஃப் அஃபான் ஷிப்பிங். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் இருந்தாலும் சரி, கால்ஸாக இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான டைரக்ட் மெசேஜ், எக்கச்சக்கமான கால்ஸ் வருது. எதை பற்றினா பிஸ்னஸ் ரிலேட்டடான குவரிஸ். நாங்கள் எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லிடுறோம். ஆனால் அந்த கேள்விக்கு உண்டான பதில் உங்களுக்கும் காமன் பீப்புளுக்கு போய் சேருன்றதுக்காக இந்த பாட்காஸ்ட்டை டீட்டெயில்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்ரெடி இந்த மாதிரியான வந்த கொஷின்ஸை வச்சு இந்த பாட்காஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு யார் பதில் சொல்ல போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சிஇஓவே வந்து பதில் சொல்ல போகிறார். இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஷின் கூடவே போயிடலாம். ஹலோ, சொல்லுங்கள். இப்போ வந்து பொதுவாகவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே எதுக்கு சைனா போகணும்? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க மட்டும் கிடையாதுப்பா. இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு தடவை சைனாக்கு போயிட்டு வந்துருங்க. ஏன் சைனாக்கு போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னால், அங்கே போனால் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம், ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் பார்க்கலாம். இது உலகத்தில் மற்ற இடத்துல இல்லையான்னு நீங்கள் கேட்க தேவையில்ல, கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் சைனாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, செலக்ட் பண்ணலாம். கரண்ட் வேர்ல்டில் சைனாவை தவிர வேறு எங்கேயுமே ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ண முடியாதா? நீங்கள் சைனாவுக்கு வந்தால் தான் தெரியும் சைனா தான் பெஸ்ட்டாக, இல்லை இதை தவிர்த்து வேறு ஏதாவது கண்ட்ரியில் வேறு ஏதாவது பெஸ்ட்டாக இருக்கான்னு வந்தால் தான் தெரியும். ஏன்னா நான் வாயில் சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். உலகத்துக்கே சைனா எப்படி சோர்சிங் பிளேஸாக மாறிச்சு? மேனுஃபேக்சர் அதிகப்படுத்தினால அது சோர்சிங் பிளேஸாக மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிள். ஒரு பிகினராக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா எந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்லுவீங்க? எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட், அதாவது டெய்லி அன்றாட மக்களுக்கு உபயோகக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இந்த கேள்வியை ரொம்ப நாளாகவே கேட்டே இருக்காங்க. அது என்ன கேள்வினா, எவ்வளோ காசு இருந்தால் சைனா பிஸ்னஸ் பண்ணலாம்? முதல்ல ஐடியா தேவை, அப்புறம் பிளான் தேவை, அதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டு தேவை. ஓகே, இப்போ சின்னதாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எதுக்கு அஃபான் கிட்ட வரணும்? ரொம்ப சிம்பிள். 3 விஷயந்தான். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதோட அதிகமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வழி இருக்குது. ரெண்டாவது, உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு நாங்கள் பிளான் தரோம். மூணாவது, நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டில் மோனோபோலியாகவும் பிராண்டாகவும் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். பொதுவாகவே சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் சைனீஸ் வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த பொருள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வருமா வராதான்னு தெரியாது. நாங்கள் சைனீஸ் வெப்சைட்டுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் www.affan.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். வேறு என்னென்னலாம் சைனீஸ் வெப்சைட்ஸ் இருக்குதோ, அது என்னென்ன ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு சோர்சிங் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்குதோ அது எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. நம்ம வெப்சைட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். அதில் உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் சோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட் மட்டும் கேளுங்க, கண்டிப்பாக எங்கள் டீம் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ வந்து இதில் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். என்ன கொஷின்னா வந்து, இவங்க ஜென்யூனான சப்ளையர் தானா அப்படின்னு நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி இருக்கிறீங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் வந்து அங்கே என்ன நடக்குது, அந்த சப்ளையர் எப்படிப்பட்டவங்க, எந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஒரிஜினலாக உண்மையிலேயே சப்ளையர் தானா, உண்மையிலே மேனுஃபேக்சர் தானா, இல்லை ட்ரேடிங் கம்பெனியா, அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியாமல் ஜென்யூன்னு அலிபாபா சொன்னோன்னே நீங்கள் ஜென்யூன்னு சொல்கிறதுல வந்து எந்த விதத்துலையும் அது வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியாது. அதுக்காண்டி தான் சோர்சிங் ஏஜெண்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள். அவங்கள வச்சு நீங்கள் சப்ளையரை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இவங்க ஒரிஜினல் சப்ளையரா, ஸோ ப்ராடக்ட் பக்காவாக இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரிஜினல் சப்ளையர் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும்னா நீங்கள் சைனாக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக போய் சப்ளையர் ஃபேக்ட்ரி போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரிஜினல் கன்ஃபார்ம் ஆகிடும். பொதுவாக ஆஸ் அ கஸ்டமராக ஒரு பெரிய ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக சாம்பிள் ஆர்டர் போட்டால் அஃபான் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா?
கண்டிப்பாக பண்ணி தந்துட்டு தான் இருக்கிறோம். எவ்வளோ கஸ்டமருக்கு பண்ணிட்டு தந்துட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப சின்ன சின்னது கூட பண்ணிட்டு தந்துட்டுருக்கோம். சில இது கொரியரில் வர வச்சு சாம்பிள் பார்த்துட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறோம். நாங்கள் அதிகமாக கஸ்டமரை வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து, நீங்கள் சைனாவுக்கு வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் வேணால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்கிறோம். பொதுவாக இப்போ நாங்கள் ஒரு ஆர்டர் ஒன்று போடுவோம், அந்த போட்ட ஆர்டரோட குவாலிட்டியை யார் செக் பண்ணுவா? எதனால் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை சைனாவில் ஆர்டர் போடுவாங்க, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த குவாலிட்டி செக்கிங் அஃபான் பண்ணுமா? எப்போதுமே நாங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, அதோடைய சாம்பிளை வந்து கஸ்டமர்கிட்ட காட்டிடுவோம். அந்த கஸ்டமர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அந்த ஆர்டரை நாங்கள் அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியில் ப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது லோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்கள் டீம் போய் அங்கே செக் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்குதா, நாங்கள் என்ன சாம்பிள் கொடுத்தோமோ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லோடிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே அந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டானதே இல்லை, மேக்ஸிமம் ஃபால்ட் ஆகாது. இன்கேஸ் அப்படி ஃபால்ட் ஆச்சுன்னா கூட நாங்கள் வந்து அதை பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம். யார் மேலே மிஸ்டேக்கு, உண்மையிலே ஃபேக்ட்ரிக்கார மிஸ்டேக் ஆகிடுச்சா, இல்லை நம்ம மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டோமா, இல்லை நம்ம ஃபேக்ட்ரி சாம்பிள் கன்ஃபார்ம் பண்ணும்போது இது வந்து சேமாக இருந்துச்சா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு மியூச்சுவலாக நாங்கள் அதுக்கு என்ன ரெசல்யூஷனோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாருமே பல்க் ஆர்டர் போட்டால் மட்டும் தான் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா, இல்லை ஒரு சின்ன ஆர்டர் போட்டால் கூட டெலிவரி பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒரே ஒரு பீஸ் ஆர்டர் போட்டால் கூட அது சாம்பிளாக நாங்கள் உங்களுக்கு கொரியரில் கொண்டு வந்து தருவோம். அந்த சாம்பிள் ப்ராடக்ட்டு வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து அதிகமானனால ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக போயிடும். எந்த அளவுக்கு நீங்கள் பல்காக ஆர்டர் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான். ஆரம்பத்தில் நான் கொஞ்சமாக ஆர்டர் போடுறதுக்கு நாங்கள் கஸ்டமர்கிட்ட நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். போக போக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கண்டெய்னர் போடுவாங்க. பல கண்டெய்னர் போடுற கஸ்டமரும் நிறைய பேர் இருக்காங்க. ஷிப்பிங்கில் சைனா ஏன் தனித்துவமாக இருக்குது மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது? ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரியும் ஒன்று தாங்க. அது வந்து சைனா வந்து தனியாக இருக்குது, மற்ற கண்ட்ரி தனியாக இருக்குது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சைனாவில் வந்து அதிகமான பொருட்கள் உலகத்துக்கு போய் சேர்றனால உங்களுக்கு வந்து அங்கே அதிகமான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம யூரோப்லேருந்து ஒரு கண்டெய்னர் துபாக்கி நம்ம கொண்டு வரோம்னு சொன்னால், அங்கே உள்ள போர்ட்டு சின்னதாக இருக்கலாம், மேபி அதோடைய சார்ஜஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், மேபி கஸ்டம்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அது மாதிரி பல விதமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் சைனா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, இந்தியாவோட 3 மடங்கு பெருசு. அதனால் அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு போர்ட்டு 2 போர்ட் கிடையாது, ஏகப்பட்ட போர்ட் இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா ஐட்டம்ஸும் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனால் மேபி அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக கூட இருக்கலாம். அதனால் இது மாறுபட்ட ஷிப்பிங்னு கிடையாது. எல்லா கண்டெய்னரில் தான் ஜாமான் வருது, அதே கப்பலில் தான் கிளம்புது. அதனால் மாறுபட்டதுன்னு ஒன்றும் இல்லை. ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கம்பெனி வேணுமா வேணாமா? நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் வேணும், ஐஇசி கோடு வேணும், அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் வேணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த மாதிரி சில சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 விஷயம் இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக இம்போர்ட் பண்ண முடியாது. எங்ககிட்ட கம்பெனி இம்போர்ட் கோட் எந்த கோடுமே இல்லை, நீங்கள் இம்போர்ட் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக வாங்க, ஹெல்ப் பண்ணுறோம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக பண்ணலாம். மக்களே, உங்களுக்கு பிஸ்னஸ் லைசன்ஸு, இம்போர்ட் கோட் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு கவலையப்படாதீங்க. கமெண்ட்ஸில் ஸ்டார்ட் அப்னு போடுங்க, எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நான் கேட்டது ஃபுல்லாகவே கஸ்டமர்ஸும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே கேட்ட கேள்வி. இப்போ ஒரு ஃபியூ கொஷின்ஸ் வந்து ஏன் சார்பாக நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னா வந்து, ஏதாச்சும் ஒரு 4 பிஸ்னஸ் கண்டிப்பாக இது பண்ணால் ஃபெயிலியர் ஆயிரும், அந்த மாதிரி என்ன பிஸ்னஸை நீங்கள் சொல்கிறீங்க? எந்த பிஸ்னஸுமே ஃபெயிலியர்லாம் கிடையாது. இன்றைக்கி செனாரியோக்கு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகிற பிஸ்னஸ் வேணால் ஒரு 4 பிஸ்னஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டுங்க. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி எடுக்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட்டு. பிகாஸ் இன்டீரியரு அந்த மாதிரி செலவுலாம் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஓடலைன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியர். 2வது க்ளாத்திங் பிஸ்னஸ்ஸு. ஏகப்பட்ட கடைங்க, தெரு ஃபுல்லாக டிஷர்ட்டு, ஜீன்ஸு, ஆஃபரு, பை 1 பை 2 ஆஃபரு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே விற்கிதுங்க. உலக மக்கள் எல்லாரும் வந்து ட்ரெஸ்ஸு எவ்வளோ தான் போட்டு மடிஞ்சாலும் நிறைய கடை ஓப்பன் ஆகிட்டே இருந்தால் என்னங்க செய்கிறது? அதனால் இந்த கடையும் கண்டிப்பாக ஃபெயிலியருங்க இன்றைக்கி நிலைமைக்கு. கேஃபேஸ் அண்ட் காஃபி ஷாப்புங்க 3வது. ஏகப்பட்ட இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. காஃபி எல்லோரும் பழக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் எக்ஸ்பென்சஸ் அதிகங்க, ரொம்ப எக்ஸ்பென்சஸ் அதிகம். ஒரு 4 பேர் ஒரு 3 பேர் வேலைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு அதை அழகுப்படுத்துறீங்களோ அப்போ தான் அந்த கஸ்டமர் உள்ளே நுழைவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அழகுப்படுத்துகிற செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குங்க. அதுதாங்க ஃபெயிலியர்னு சொல்கிறேன். ஒரு 80 to 85% ஃபெயிலியருங்க இந்த வருஷம். 2025ல் திறந்த ஷாப்புடைய
சென்சஸ் ரிப்போர்ட்டுங்க இது. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, ஒரு ரீட்டெயில் கடை. நான் ஒரு கடை வச்சு பொழைச்சிப்பேன்னு சொல்லதெல்லாம் ஒரு காலம் போய் இன்றைக்கி கடை வச்சா நஷ்டமாகிறது தான் அதிகமான நபர்கள் இருக்காங்க. 92 to 93% ஃபெயிலியருங்க. ஏன்னா ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு 10 நிமிஷத்துக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துடுறாங்க. எப்படிங்க கடையில் போய் வாங்குவாங்க மக்கள் குறைஞ்சிட்டே இருக்காங்க வாங்குறதுக்கு. அதனால் நீங்கள் ஒரு ரீட்டெயில் கடை வைக்கணும். அதாவது ஒரு க்ரோசரி ஷாப்போ, ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ, இல்லைனா ஒரு வெத்தலைப்பா கடை, ஒரு பொட்டி கடை அந்த மாதிரி வைக்கிறா இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நிலைமைக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் தாங்க. ஓகே. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு 4 பிஸ்னஸ் பண்ணால் பயங்கரமாக ஹிட் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்து கேருங்க. லேப் டெஸ்ட்டு, இல்லை டாக்டரு, கிளினிக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அதிக தேவையாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக திஸ் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். 2வது கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. உலகம் ஃபுல்லாக நீங்களே இந்த ஒரு ஏரியாவில் பைக் எடுத்து சுற்றினா கூட கண்டிப்பாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு வீடு இடிஞ்சு கிடக்கும், இல்லை என்னமாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி உலகம் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கொடுக்குற 2 பிஸ்னஸுமே நம்பர் 1 பிஸ்னஸ்ங்க. 3வது வந்து எனர்ஜி பிஸ்னஸ்ங்க. இன்றைக்கி நிலைமைக்கு எனர்ஜி பிஸ்னஸ் நம்பர் 1ங்க. எல்லா இடத்துலையும் ஈவி ஸ்டேஷனாக மாறிட்டு இருக்கு. ஸோ அது கரண்ட்டு, சோலாரு, இந்த மாதிரி நிறையா எனர்ஜி பிஸ்னஸ் பண்ணலாங்க. நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோங்க. 4வது வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ்ங்க. நம்ம பிஸ்னஸ்னே வச்சுக்கலாங்க. அருமையான பிஸ்னஸ்ஸு. இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஒரு பொருள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்தே தீரணும். அப்போது இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ்ஸு எப்போதுமே இருக்குங்க. அதுவும் சூப்பர் பிஸ்னஸுங்க. ஓகே, ஃபைன். நான் ஒரு 4 கேள்வி கேட்குறேன். திஸ் ஆர் தட்னு சொல்லுங்கள். டேலண்ட்டா, ஹார்ட் ஒர்க்கா? கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் தான். பேஷனா, மணியா? பேஷனாக இருக்கிறதுக்கு மணி தேவைப்படுது. மணியா, பீஸ் ஆஃப் மைண்டா? பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் மணி தேவைப்படுது. சேஃபா, ரிஸ்கா? கண்டிப்பாக ரிஸ்க்கு. சேஃபுக்கு போனீங்கன்னா எங்கேயுமே வேலை எந்திரிக்கவே முடியாது. சேஃபாக இருந்தீங்கன்னா வீட்டில் படுத்து தூங்கலாம், அதான் சேஃப். டேலண்ட்டா, கனெக்ஷனா? டேலண்ட்டோடு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் வரும். நீங்கள் டேலண்ட் இல்லைன்னா உங்களுக்கு கனெக்ஷனே வராது. லவ்வா, மணியா? கண்டிப்பாக மணி தான். லவ்லாம் இல்லைங்க. இந்த எபிசோட இதோட கம்ப்ளீட் பண்ணிப்போம். உங்களுக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான வீடியோஸை வச்சு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.